தமிழகத்துல நிறையா முருகன் கோவில் இருக்கு. எல்லா கோயிலுமே வந்து பிரசித்தி பெற்ற கோயில் தான். ஆனா, முக்கியமான கோயில்கள்னு சொல்லிட்டு ஒரு சில கோயில்கள் இருக்கு. அந்த முக்கியமான கோயிலுக்கு தாங்க நான் வந்திருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். கோயில் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறனால கூட்டம் சரியான கூட்டமா இருந்தது. கூட்டத்தை எல்லாம் பொருட்படுத்துறதில்ல. கோயிலுக்குன்னு வந்தாச்சுன்னா நமக்கு வந்து சாமி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிறது எப்போதுமே. பார்த்தீங்கன்னா, அப்படியே லைன் போயிட்டே இருந்தது. போக, போக பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கோயிலுக்குள்ளேயே சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குதுங்க. ஏன்னா, அந்த திருப்பரங்குன்றத்துக்குன்னு சொல்லிட்டு பெரிய வரலாறே இருக்குது. ஏன்னா, அந்த அளவுக்கு பெரிய வரலாற்று மிக்க கோயிலு. அதாவது பார்த்தீங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயிலு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. இந்த முருகன் கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, முருகன் அரக்கன் சூரபத்மன வந்து வதம் செஞ்ச பிறகு தெய்வானையை இந்த திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். மேலும் இத்தலத்தில் முருகன் தந்தையான சிவனை பரங்கிநாதராக வழிபட்டதாகவும் கூறப்படுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறையா விதமான அதிசயங்கள் இருக்கு. இதுபோக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குடைவரை கோயிலு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. சரி முருகனுக்கு எத்தனை படை வீடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 6 படை வீடு. அதுல வந்து முதல் படை வீடு தான் இந்த திருப்பரங்குன்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது படை வீடு திருச்செந்தூர், 3 பழனி, 4 சுவாமிமலை, 5 திருத்தணி, 6 பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படை வீடு தாங்க முருகனுக்கு வந்து முக்கியமான படை வீடு. அவ்வளோ அழகா இந்த படை வீடுகள்லாம் போய் சுத்தி பார்த்தோம்னா, நமக்கு தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து முருகனுக்கு நிறையா விதமான வரலாறு இருக்கு. இப்ப நம்ம சாமிய கும்பிட்டு அப்படியே வெளியில வந்துட்டோம். வெளியில வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கலைநயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, அந்த காலத்தில அந்த அளவுக்கு இங்க வந்து செதுக்கி வச்சிருக்கிறாங்க, இந்த கோயில. அப்படியே கும்பிட்டு வெளியில வந்தோம்னா, அங்கேயே பஞ்சாமிர்தம் இதெல்லாம் விக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில வரலாங்க. ஆனா, அந்த கோயில பார்க்க பார்க்க நமக்கே வந்து ஒரு தெய்வீக குணங்கள் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பார்க்கும்போது, மனசு நிம்மதியா அற்புதமா இருக்குங்க. அப்படியே அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் வந்து இன்னும் பழமை மாறாம இருக்குதுங்க. அப்படியே வெளியில வரும்போது கடைகள் இதெல்லாம் வந்து பழைய காலத்து மதுரைய பார்த்தது மாரியே இருக்கும். அதனால இந்த தலத்துக்கு நீங்க எப்போ வந்தாலுமே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. ஏன்னா, உங்க வேண்டுதல் நிறைவேறும். அதேமாரி நீங்க நெனச்சது நிறைவேறும். அதனால எப்போதுமே முருகா, முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலத்தில வந்து உங்க வேண்டுதல் நிறைவேத்தி, நீங்களும் சந்தோஷமா இருங்க. மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க வைங்க.